டேஸ்டி ரிச் அண்ட் க்ரீமியான மட்டன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பிரியாணி மசாலா தான் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நிறைய வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ண முடியலன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த மட்டன் குழம்புக்கு தக்காளி எதுவுமே சேர்க்காம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வந்து எண்ணெயிலே கொஞ்சம் இந்த வெங்காயம் இது கூட எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கெட்டியான தயிர் சேர்க்கணும். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மசாலாலெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ இந்த வந்து மட்டன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுலேருந்து தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகல, அது வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஒவ்வொரு விதமாக மட்டன் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வேகும், ஒவ்வொரு குக்கருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன்னா எனக்கு நல்லாவே மட்டன் வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பாதாம், அது கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது வந்து பாதாமோட தோலை வந்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதாமோட தோலெலாம் உரிச்சு வச்சுட்டேன். இது முந்திரி பருப்பையும் பாதாமையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா நம்ம மூடி திறந்துடலாம். நல்லா மட்டன் வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்காம இந்த தயிர், இந்த பாதாம் எல்லாம் அரைச்சி சேர்க்கும் போது இதோட குழம்போட டேஸ்ட் வந்து சொல்லவே வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைன்னு எல்லா நம்ம டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான் கூட, பரோட்டா கூட எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த பாதாம் விழுதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து இது கொதித்து வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து வந்தாவே போதும். இந்த குழம்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா பாதாம் முந்திரிலாம் அரைச்சி விட்டுக்கொள்ள ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி க்ரீமியாக இருக்கும் அந்த குழம்பே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தழத்தெல்லாம் தூவி போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் கூட தான் இதை வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் நைட் வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக டேஸ்டான சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.